டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நார்மல் ப்ளவுஸில் பிளிட் அமைப்பு கொண்ட கைப்பகுதி, அதாவது ஷோல்டரில் 3 பிளிட் வர மாதிரி எப்படி தைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா, இடுப்பு சுற்றளவு 29 அங்குலம், முன்னங்கை சுற்றளவு 6.5 அங்குலம் ரெட்டை மடிப்பில். அதுதான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம ரவுண்டு நெக்குக்கு எடுக்கிற மாதிரி பீஸை 1 இன்ச் அகலத்தில் கழுத்து கட் பண்ண பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எதிராக வச்சு இணைச்சி தையல் போட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க. ஏன்னா எனக்கு தையல் தொழிலில் 30 வருஷம் அனுபவம் இருக்குது. என்னுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் மறைக்காமல் கொடுக்குறேன். ப்ளவுஸ் மட்டும் இல்லை, லேடிஸ் ஜென்ட்ஸ் A to Z சில்ட்ரன்ஸ் ஐட்டம் எல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் மறைக்காமல் வீடியோவில் பதிவிடுறேன். அடுத்தது கூடிய சீக்கிரம் லைவ்லேயும் உங்களுக்கு கட்டிங்லாம் சொல்லித்தரேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உள்ளே போய்ட்டு இருக்கிற வீடியோலாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டாக பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. இங்கே பாருங்கள், கை பீஸ் அந்த குடஞ்ச அமைப்பு எதிர்புறமாக தான் வரணும். 1 இன்ச் அகலத்தில் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருப்போம். அதில் 1/2 இன்ச்சு மடித்து தையல் போட்டுக்கிட்டோம். அடுத்தது 1 இன்ச்சு மடிப்பு கொடுக்க போகிறோம். இந்த மடிப்புக்கு நம்ம வலது கை ஆள்காட்டி விரலில் நகை வளர்த்துக்கணும், இடது கை கட்டை விரலில் நகை வளர்த்துக்கணும். அப்போ தான் மடிப்பு எளிமையாக வரும். மடிச்சுக்கணும். இங்கே ஆடியோ பதிவு பண்ணுற இடத்துல பறவைகள் டிஸ்டர்ப்லாம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கூடிய சீக்கிரம் டிஸ்டர்ப் இல்லாமல் ஆடியோ பதிவிடுறேன். என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்க சூழ்நிலை. 2 வீலர் சவுண்டும் சேம் டைம் வரும். ஏன்னா ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்தது பேக் சைடு. இது தனித்தனியாக கட் பண்ணிப்போம். சில நேரம் முன் பீஸும் பின் பீஸும் தனியாக கட் பண்ணுற மாதிரி அமைப்பு வந்துடும். அது இயற்கையாகவே வரும். இப்போ இங்கேயும் 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். அதை மடித்து தையல் போட்டுக்கிறோம். 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு திரும்ப 1 இன்ச்சு மடித்து எஜ்ஜில் தையல் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எப்பயுமே எங்கேயுமே மடிப்பு தையல் வரும்போது இடது கை கட்டை விரலால் அடி பீஸை அழுத்தி பிடிச்சிக்கணும். மேல் பீஸை லைட்டாக அப்படி விட்டால் தான் சுருக்கம் இல்லாமல் வரும். இல்லைனா என்ன ஆகுனா, அப்படியே நீங்கள் நார்மலாக தைச்சிட்டு வந்தீங்கன்னா மேல் பீஸ் வழுக்கிட்டே 1/2 இன்ச்சு எஜ்ஜில் எக்ஸ்ட்ரா முறுக்கிட்டு நிற்கும். அதுமாதிரி செய்யக்கூடாது. எங்கேயுமே மடிப்பு வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இடது கை கட்டை விரலால் லேசாக அழுத்திக்கணும். இது தனித்தனியாக கட் பண்ணுற அமைப்பு பண்ணுறதுனால பாருங்கள், மேல் பக்கம் வர மாதிரி தையல் போட்டுக்கிறேன். முதல்ல இது மேல் பகுதி, எஜ்ஜில் தையல் போட்டு திரும்பவும் உள்ளார திருப்பி தையல் போடணும். இது எதுக்குன்னா, நம்ம தச்சிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு ஓவர்லாக் போட கொஞ்சம் சங்கடப்படுவோம். ஓவர்லாக் போடுறத விட இது சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த உள்ளே மடித்து ஃபஸ்ட்டு போட தையல் மறைகிற அளவுக்கு எஜ்ஜில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி 3 பாயிண்டில் தையல் போட்டுக்கணும். நீங்கள் டபுள் தையலாக கொடுக்குறது நல்லது. ஏன்னா ஜாயிண்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக டபுள் தையலாக கொடுத்துடணும் ஷோல்டரில். அடுத்தது ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிற வழியை பார்ப்போம். இந்த ப்ளவுஸுக்கு டாட்னுடைய அகலம் 1 அங்குலம், டாட்னுடைய ஹைட்டு 3 அங்குலம். அந்த மாதிரி கொடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக தைக்கும்போது ஒரு பக்கமாக ரெடி பண்ணாமல், இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிட்டோமா, அடுத்த பகுதியில் இருக்கிற ஃப்ரண்ட் டாட்டையும் பிடிச்சிக்கணும். அப்போ தான் அளவு ஒன்றா வரும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கட்டிங் வீடியோலாம் சொல்லித்தரேன். அதனால் தொடர்ச்சியாக வாங்க. இது மிடில் டாட்டுன்னு சொல்லுவோம். இந்த டாட் ஃப்ரண்ட் டாட்டு முடிஞ்ச இடத்துலேருந்து முன்னாடியே முடிஞ்சிடணும். 1 அங்குலம் முன்னாடியே இருக்கணும். ஃப்ரண்ட் டாட்டை போய் டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் டாட் ஹைட்லேருந்து 1 இன்ச்சு ஹைட்டில் இருக்கிறது தான் கரெக்டான அளவு. அதே மாதிரி இந்த 2 டாட்னுடைய நீளமும் சரியாக வரணும். அடுத்தது ஹாம்கோல் டாட்டு. இந்த ஹாம்கோல் டாட் பார்த்திங்கன்னா அதே 1/4 இன்ச் அகலம் தான். பட் ஆனால் என்னென்னா, ஃப்ரண்ட் டாட்டு முடிஞ்ச ஹைட்லேருந்து 2 இன்ச்சுக்கு மேலேயே முடியணும். 2 இன்ச்சு கேப் இருக்கணும் மினிமம்.
அப்போ தான் அந்த உடல் பகுதியில் அந்த அமைப்பு சரியாக பொருந்தும். இப்போ வந்து இது ரெட்டை பீஸ் பெல்ட் முறை. 3 அந்த டாட் நிற்கிற இடத்துல ஃப்ரண்ட் டாட்டுக்கு வர இடத்துல 2.5, சைடில் இடுப்பண்டை 3 அங்கலம் வர மாதிரி ஒரு பீஸும், அதை விட உயரம் அதிகமாக 1.5 அங்கலம் எக்ஸ்ட்ரா நெடுக்க மடிப்புக்கு வர மாதிரி ஒரு பீஸும் மேல் பீஸும் கட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இடது பக்கம் தைக்கிறோம். இடது பக்கம் உள் பீஸ் வந்து உள்ளார வச்சுட்டு சின்ன பீஸை, பெரிய பீஸை கீழே வச்சு மடித்து தையல் போடணும். அழகாக டாட்டை கீழே மடித்து விட்டுக்கிடும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னா என்ன ஆகும்னா பீஸை இழுத்து பிடிக்கும், சுருக்கு அடிக்கும். லைட்டாக ஒரு மடிப்பு உள் பக்கமாக மடித்து அதை டாட்டை போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த எஜ்ஜில் தையல் போடும்போது தெரியும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வலது பக்கம் கீழே சின்ன பீஸும் மேலே பெரிய பீஸும் வச்சு தையல் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், நான் டாட்டை கீழே மடித்து விட்டு தான் அந்த இடத்துல பாருங்கள், முதல்ல டாட்டை மடித்து விட்டுக்குவேன். இது தைக்கும்போதே உங்களுக்கு நான் ஆடியோ பதிவு பண்ணலாம். என்னென்னா, நான் கடை வச்சுருக்கிற இடத்துல நிறைய அடிக்கடி 2 வீலர் 4 வீலர் சவுண்டு சுற்றி சவுண்ட் டிஸ்டர்ப்லாம் இருக்குது. அதனால் ஆடியோவை கட் பண்ணிவிட்டு தனியாக வாய்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. கூடிய சீக்கிரம் தைக்கும்போதே ஆடியோ கொடுக்குற அளவுக்கு நான் என்னுடைய இடத்த கரெக்ட் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக நான் செய்கிறேன். அது வரைக்கும் தனியாக ஆடியோ கொடுக்குறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. பாருங்கள், எஜ்ஜில் தையல் கொடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி இது மேல் பகுதி. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 1.5 இன்ச்சு அப்படியே மடித்து 2 மடிப்பாக மடித்து தையல் கொடுக்கணும். இதில் என்ன விஷயம்னா, சின்ன பீஸு ரவை கூட மடிக்கக்கூடாது. கொஞ்சம் கூட மடிஞ்ச அளவு மாறுபாடு வரும். எஜ்ஜில் ஒரே தையல் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் எதுக்காக நான் தொடர்ச்சியாக இப்போது இந்த ப்ளவுஸில் வந்து ஃபிலிட் மட்டும் உங்களுக்கு அதை வீடியோவை எடுத்து போட்டுட்டு போய்ட்டு இருக்கலாம். எதுக்காக எல்லா ப்ளவுஸையும் பதிவிடுறேன்னா, எல்லா ப்ளவுஸும் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் வரும், எப்படி நான் தைக்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. அதனால தான் முழு வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு முதல் அனுபவன்றதுனால அதை முழுசாக தான் கொடுக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி தைச்சிட்டு, இப்போ இது வலது பக்கம் வந்து வி அடிக்க போகிறோம், இடது பக்கம் கொக்கி. எப்போயுமே வி பட்டிக்கு பீஸை கீழே வச்சு தான் மேலே மடிக்கணும், லெஃப்ட்டோ ரைட்டோ. அதேமாதிரி கொக்கி பட்டிக்கு மேலே வச்சு தான் உள்ளார மடிக்கணும். அதே அமைப்பில் தான் இப்போ பாருங்கள், கீழே அந்த துணி வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சாவது கீழே நீளமாக இருக்கணும். ஏன்னா அதை மடித்து தையல் போகிறதுக்காக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஷார்ப்பாக வச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இப்போ இது 2 மடிப்பு வரணும். ஃபஸ்ட்டு மடிப்பு, அதை திரும்பவும் மடிக்கணும். மடித்து இந்த வீன்றதுனால மிடில் தையல் போடுறோம். இதே நூல் கட்டுற மாதிரி இருந்தால் எஜ்ஜில் தையல் போட்டு பக்கத்தில் ஒரு தையல் போடுற மாதிரி வரும். இது வி அடிக்கிறோம் பாருங்கள். லாஸ்ட்டாக மடித்து தையல் போடணும். அங்கே ஒரு ரஃப் கொடுத்துட்டு, இந்த வி அடிக்கிறத பொறுத்த வரைக்கும் பல விதமாக இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து அப்படியே இருக்கிறத 5ஆக பிரிச்சுக்குவேன். அப்படியே இருக்கிற லென்த்தை வந்து 2ஆக மடித்து அங்கே ஒரு கோடு வீகிற மாதிரி பண்ணிக்குவேன். அப்படியே லைட்டாக நகத்தால் கீறனா கோடு வீந்துடும். திருப்பி அந்த பகுதியும் கீழ் பகுதி 2ஆக மடிக்கும்போது இன்னொரு கோடு வர மாதிரி சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அதேமாதிரி மேல் பகுதியும் சென்டர் பகுதியும் மடிக்கும்போது அங்கே ஒரு கோடு வீயும். அப்படியே நான் வி அடித்து ரப் அடிச்சிருவேன். அதான் என்னுடைய அனுபவத்தில் சரியாக இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிடில் டாட்டாண்ட ஒன்றும், பெல்ட்டு நுனியில் ஒன்றும், இடுப்பு பகுதிக்கு பெல்ட்டு பகுதிக்கு கீழே சென்டராக பிடிச்சி ஒன்றும் போடுவாங்க. அது சம்டைம் வந்து செட் ஆகாது. அதனால் இந்த 5ஆம் மடிக்கிறது பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு. அதனால் நான் இந்த முறை தான் கடைப்பிடிக்கிறேன் மேக்ஸிமம். இப்போ வந்து கொக்கி பட்டி பார்த்துடலாம். வீடியோ எப்பயுமே முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் ஆடியோ பதிவு பண்ணும்போது என் மனசில் என்ன தோணுதோ அதை எங்கே ஒன்றாலும் சொல்லுவேன். அதனால் வீடியோ பாதியில் முடிச்சுட்டு போயிடாதீங்க. கடைசி நிமிஷத்தில் கூட எனக்கு தோணாத டக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள், இந்த தையல் எஜ்ஜில் கொடுக்கணும். இங்கேயும் 2 மடிப்பு தான் மடித்து
உள்பக்கமாக அதுமாதிரி தையல் அதாவது வந்து கட்டை விரல் கீழே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். எங்கேயுமே மடிப்பு தையல் வரும்போது நம்ம சேலை ஓரம் அடித்தாலும் சரி, லிங்கி ஓரம் அடித்தாலும் சரி, இல்லை எந்த பீஸ்லேயுமே கீழே லைட் மடிப்பு வரும்போது கட்டை விரலாக அழுத்தி பிடிச்சிக்கணும். இங்கே எஜ்ஜிலையும் ஒரு தையல் ஏன் கொடுக்குறேன்னா அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், அந்த வி பட்டியை நகர்த்திட்டு தான் வச்சு சமமாக கட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை. இது ஏற்கனவே ஷோல்டர் இணைச்சதுனால ஷோல்டர் இணைக்க தேவையில்லை. இப்போ வந்து ஹாம்கோல் பீஸு முன் பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கட் பண்ணிடணும், சரியாக இருந்தால் விட்டுடணும். எக்காரணம் கொண்டும் பேக் பீஸை ஆம்கோலில் கட் பண்ணக்கூடாது. அதுமாதிரி தவறு வராத அளவுக்கு நம்ம கட்டிங்கில் சரி பண்ணிக்கணும். சில நேரம் பெல்ட்டை வந்து குறைச்சி அளவு வச்சிட்டோம்னா ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குறையும், பேக்கில் அதிகமாக தெரியும். அதை கட் பண்ணவே கூடாது. பேக்கில் ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சு கூட கட் பண்ணிக்கலாம், அது வந்து அளவு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் பேக்கில் மட்டும் கட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ஆம்கோல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் கட்டிங்கில் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்போது கழுத்து பீஸை இணைச்சி ரெட்டை தையல் போட்டுடலாம். மெதி திட்டத்துக்கே அந்த பீஸை வச்சு இணைச்சிக்கிட்டே வரணும், சுருக்கம் அடிக்கக்கூடாது. அதேமாதிரி கழுத்து நெக் பீஸ் இணைக்கும் போது கீழே ஓவராக இழுத்துடக்கூடாது. லேசாக அப்படி சுருக்கமாக இழுக்கக்கூடாது, ஓவராக இழுக்கக்கூடாது. அதெல்லாம் அனுபவத்தில் தான் வரும். இது நான் தைக்கிறது காட்டன் பீஸு, அதனால் இது எளிமையாக இருக்கும். ஒரு சில பீஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகும், இழுத்தா ஜம்ப் ஆகிடும். அதுமாதிரி இழுத்துடக்கூடாது. இருக்கிற வடிவிலே அழகாக தையலை கொடுத்து இதில் 1 இன்ச் அகலத்தில் எடுத்தால் என்ன விஷயம்னா மறுபடியும் உள்ளார கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. சப்போஸ் 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம எடுத்து கட் பண்ணிட்டோம்னா நெடுக்க பீஸ் எட்ஜாக நிற்கும். அதை கட் பண்ணும்போது ப்ளவுஸ் கழுத்து கட் ஆகிடும். அது இது வரைக்கும் நம்ம உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஷார்ப்பாக எடுக்கும்போதே 1 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அமைப்புக்கு கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. அப்படியே மடித்து தையல் போடலாம். லைட்டாக பிசுறு இருந்தால் எடுத்துகிட்டு அப்படியே மடித்து எட்ஜில் தையல், அதாவது இந்த தையல் மடித்து போடும்போது என்ன ஒரு விஷயம்னா கழுத்து ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தையலை திருப்பிட்டு போகணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி அடித்தோம்னா கழுத்து சரியாக உட்காராது. நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கே தையலை திருப்பி போகணும். பாருங்கள், இது அது மாதிரி தான் தைப்பேன், பார்த்துக்கினே இருங்க. பாருங்கள், கரெக்டாக எட்ஜில் தையணும். அதுமாதிரி ஷோல்டரை வந்து முதல்ல அந்த நெக் பீஸ் வச்சு இணைக்கும் போது பேக் சைடில் வர மாதிரி தள்ளி விட்டுக்கணும். ஷோல்டர் பேக் சைடோ ஃப்ரண்ட் சைடோ அது உங்கள் விருப்பம். ஆனால் 2 பக்கம் சேமாக இருக்கணும். ஒரு பக்கம் பேக் சைடு தள்ளிட்டு ஒரு பக்கம் ஃப்ரண்ட் சைடு தள்ளக்கூடாது. ஃப்ரண்ட் சைடு வச்சா 2 ஷோல்டர் ஜாயின் ஃப்ரண்ட் சைடு திருப்புங்க, பேக் சைடு வச்சா 2 ஷோல்டர் ஜாயின் பேக் சைடு திருப்பிங்க. அதேமாதிரி அந்த நம்ம கை பீஸ் இணைக்கும் போதும் அதே மாதிரி வரணும். கழுத்து பகுதியில் பேக் சைடு தள்ளிட்டு கை இணைக்கும் போது ஃப்ரண்ட் சைடில் தள்ளக்கூடாது. அங்கே பாருங்கள், அது கழுத்து அமைப்பு இருக்கிற மாதிரியே திருப்பி கொண்டாருவேன். நுனியில் மடித்து ரஃப் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் எட்ஜில் ஒரு தையல் கொடுக்கணும். பட்டை தையல்ன்றதுனால எட்ஜில் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அது வந்து அப்படியே அந்த எட்ஜில் தையல் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த மாதிரி கொடுக்கணும். அந்த வடிவு அப்படியே இருக்கிற கழுத்து ஷேப் அப்படியே திருப்பணும். பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே அந்த ஷேப் மாறாமல் கொண்டுட்டு போனால் தான் கழுத்து வந்து நம்ம பீஸை தைச்சி அப்படி டேபிள் மேலே போட்டோம்னா அந்த வடிவம் கரெக்டாக உட்காரும். அடுத்தது நம்ம முக்கியமாக அந்த ப்ளவுஸுடைய முக்கிய பகுதியான ஷோல்டரில் ப்ளீட் எப்படி வச்சு தைக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இடது பக்கம் பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். குடஞ்ச அமைப்பு ஃப்ரண்ட்டில் போயிடணும், குடையாத அமைப்பு பேக் சைடில் வரணும். இந்த தையல் வந்து 1/4 இன்ச் அகலத்தில் தான் வரணும், ரொம்ப அகலம் போகக்கூடாது. அதே நேரத்தில் கீ பீஸை ஓரம் இழுக்கக்கூடாது. சுருக்கம் இல்லாமல் தைச்சிட்டே வந்து ஷோல்டருக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்திட்டு 3 மடிப்பு தான் அங்கே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மடிப்பு ஷோல்டருக்கு முன்னாடியும், 2வது மடிப்பு ஷோல்டர் ஜாயினுக்கு நேராகவும், 3வது மடிப்பு அடுத்ததும் வரணும்.
அந்த இடைவெளியெலாம் சரியாக இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட்டுன்ற மாதிரி வச்சு, இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நெக் பீஸில் ஷோல்டர் எப்படி திருப்பி இருப்போமோ பேக் சைடோ ஃப்ரண்ட் சைடோ அதை பார்த்து கவனித்து திருப்பிக்கணும். பாருங்க சரியாக இருக்கும். இதெல்லாம் கட்டிங்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள். எந்த ப்ளவுஸுக்கு எப்படி ஆம்கோல் ஹைட்டை நிர்ணயிக்கணுன்றதை கட்டிங்கில் தான் நம்ம பார்க்க முடியும். சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி டபுள் தையல் கொடுத்துக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு அங்கே பாருங்கள், ப்ளீட் அமைப்பு பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். யாரும் 100ல் ஒருத்தர் கேட்குறாங்க, இருந்தாலும் இதையும் நம்ம தச்சு கற்றுக்கணும். இதில் 5 ப்ளீட்டும் வைக்க சொல்லுவாங்க சம்டைமு. இப்போ நிறைய ப்ளீட் முறை இருக்க டிசைனர் ஜாக்கெட்டில் டிசைனிங் ஜாக்கெட்டை நான் சொல்லித்தரேன். டிசைன்ன்றது இந்த காலகட்டத்தில் கஸ்டமர் விரும்புகிறது தான் டிசைன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம தச்சு கொடுக்க ரெடியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கேயும் 3 டாட் வச்சுக்கலாம். மாதிரி 3 டாட் வச்சுருங்களா. இப்போது அந்த நேக்காக அந்த சுருக்க வராத அளவுக்கு தையலை கொடுக்கணும். இப்போ மறுபடியும் டபுள் தையல் கொடுத்துக்கலாம். அந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி செஞ்சுக்கங்க. ஏன்னா கொஞ்சம் தையல் நகரக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப நிலையில் தையலை நகர்த்திடுவாங்க, அது நல்லா இருக்காது. அந்த தையல் மேலேயே வரணும் டபுள் தையல். ஏன் டபுள் தையல்னால் ஹாம்கோலில் வந்து கொஞ்சம் டைட்டாக உட்காரதுனால அது ஒரு தையல் இருந்தால் பிச்சுக்கும். அதனால தான் வந்து டபுள் தையல் கொடுக்கணும். அது இல்லாமல் ஓவரில் கண்டிப்பாக ப்ளவுஸுக்கெலாம் கொடுத்தே ஆகணும். உங்கள்கிட்ட மிஷின் இல்லைனாலும் ஒரு தையல் கடையில் மிஷின் வச்சுருக்க இடத்துல போய்ட்டு ஒரு 10 ரூபா ஒரு ப்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா ஓவர்லாக் போட்டு கொடுத்துருவாங்க அழகாக. ஏன்னா ஓவர்லாக் இல்லாத ஃபினிஷிங் முழு ஃபினிஷிங் அடையாது. அந்த 10 ரூபாயை நீங்கள் கஸ்டமரை சேர்த்து கூட வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓவர்லாக் இல்லாமல் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க யாருக்கிட்டையும் பீஸை. ஓவர்லாக் போட்டே ஆகணும். இப்போ பாருங்கள், சைடு இணைக்க போகிறோம். ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இதில் ஒரு தையலை கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து ஃபிட்டிங் தையல் கொடுக்கணும். இது வரைக்கும் தைச்சதை யார் வேணாலும் தைச்சிடலாம், ஓரளவுக்கு தையல் தெரிஞ்சவங்க. அந்த ஃபிட்டிங் தையலில் தான் ஜாக்கினுடைய ஒட்டுமொத்த நுணுக்கமாக இருக்குது. 2 பக்கமும் தையல் போட்டு, இது ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெட்டை மடிப்பில் கை முன்னங்கை சுற்றளவு 6 அங்குலம், இடுப்பு சுற்றளவு 29 அங்குலம். இந்த 29 அங்குலம் இடுப்பு சுற்றளவில் இங்கே வந்து 6 வச்சு பயன் பண்ணிக்கலாம். 29 4 பிரிக்கும் போது 7 அகலங்களும் கிடைக்கும். அதில் 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணோம்னு, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் டாட்டை பிடிச்சோம் இல்லையா முதல்ல ப்ளவுஸில், அது 1 இன்ச்சு அகலத்துக்கு பிடிச்சோம். அந்த 1 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு கால்குலேஷன் என்னென்னா 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அதாவது இடுப்பு சுற்றளவு 29, அதில் 4 பிரித்தா 7 அதில் 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணால் 6.75. அதுதான் வச்சு இப்போ நான் பாயிண்ட் பண்ணி தையல் போட்டேன். அதுமாதிரி பக்கத்தில் 3 தையல் கொடுத்துக்கணும். அது எதுக்குன்னு நமக்கு தெரியும். அளவு ப்ளஸ் ஒரு வேளை இந்த தைக்கிற ப்ளவுஸ் வந்து சுருங்கிட்டாலோ அல்லது அந்த துணியை கொடுத்தவங்க உடம்பு கொஞ்சம் சதை போட்டுட்டாலோ டைட் ஆகும். அந்த நேரத்தில் தையல் அவங்களே எடுத்து விட்டுக்குவாங்க. அதனால் முன்னங்கை சுற்றளவான மட்டும் ரஃப் போட்டு ஆரம்பிச்சிருங்க. ஹாம்கோல் ஆண்ட 1 இன்ச்சு மட்டும் தான் விடணும். அந்த 1 இன்ச்சு விடுற மாதிரி தான் நான் கட்டிங் அமைப்பே கொடுக்குறேன். எங்கேயுமே 1 இன்ச்சு தான் ஆம்கோலாண்ட கொடுத்து தையல் போடணும். ஆம்கோலாண்ட ரஃப் தேவை, இடுப்பாண்ட ரஃப் போட்டு முடிக்கணும். அது முன்ன பின்ன போகக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக அந்த தையல் இருக்குது பாருங்கள். முன்ன பின்ன போகவே கூடாது. அதேமாரி ஆம்கோல் அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் துல்லியமாக 2 தையலும் ஒரே சேமாக இருக்கணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு பாயிண்ட்டு, ஆனால் இருக்கக்கூடாது ரூல்ஸு. அப்படியே ஆரம்பில் இருக்கிறவங்க இருந்தால் ஒரு பாயிண்ட்டு விடலாம். ரொம்ப ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுலாம் போனால் ஃபிட்டிங் வேறு மாதிரியே ஆகிடும். அதுமாதிரி அந்த தவறு வராத அளவுக்கு தையுங்க. 100% வரக்கூடாது, சரியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த 3 தையலை போட்டு இடுப்பு சுற்றளவு கரெக்ட் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவை பொறுத்த வரைக்கும் இப்போ 29 இருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த ப்ளவுஸில் 31.5 காட்டும்.
2.5 அங்குலம். அப்போது 2.5 அங்குலத்தை 4ஆக பிரிக்கும் போது 6 அங்குலம் ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கும். அப்போ அதை தான் வந்து இப்போ பேக் டாட்டாக கொடுக்கணும். பேக் டாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆக மடித்தா திருப்பி அதை 2 மடிப்பு 2ஆக மடித்தோம்னா கிடைக்கிற இடத்துல தான் டாட்டை போட போகிறோம். டாட்டுடைய உயரம் 4 அங்குலம் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும். ஃப்ரண்ட் டாட்டாகிட்ட தாண்டக்கூடாது. 4 அங்குலம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு 4 அங்குலம் போட்டுறக்கூடாது. ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் டாட் டச் ஆகிடும் அந்த இடத்துல. அப்போ 3 அங்குலமாக குறைச்சிக்கலாம், 3 அங்குலமாக கூட குறைக்கலாம். நமக்கு தேவை 2 விஷயந்தான், 4 அங்குலம் அல்லது ஃப்ரண்ட் டாட்டாகிட்ட தாண்டக்கூடாது. அதேமாரி ரஃப் போட்டு தான் டாட் ஆரம்பிக்கணும், ரஃப் போட்டு தான் முடிக்கணும். இப்போ பாருங்கள், அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு 29 அங்குலம் இருக்கா, இருந்தால் சரிதான். இது அளவு பீஸை வச்சு தைச்சது பாருங்கள், 29 அங்குலம். ஓகேங்களா? இப்படி தான் தைக்கணும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.